இப்போது நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வழி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் என் கையிலே ஃபோன் இருக்குது. ஃபோனில் கூகுள் மேப்ஸில் பார்த்தேன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சி நான் வழி போட்டு எனக்கு கூகுள் மேப்ஸே அந்த வழியை காட்டிடும். அதே மாதிரி என்னுடைய ஆத்மா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு யார் வழி காட்டுவா? நித்தியமான வாழ்வுக்கு 2 முடிவு இருக்குது. அந்த நித்திய சந்தோஷத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும் அப்படின்னா அதற்கான வழியை யார் காட்டுவா? பைபிளில் சங்கீதம் 32:8 என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமாங்க, இந்த உலகத்தில் வேணால் கூகுள் மேப்ஸு, நம்ம ஃபோனு, இப்படி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வழியை காட்டலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா நித்திய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா அதற்கான வழியை இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் காட்ட முடியும். அதனால் இந்த நித்திய வாழ்விற்கான வழியை இயேசுட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா?